ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். கிச்சனுக்கு போனேன். ஈவினிங்கு செம்ம பசி, மழை வேறு, வெளியில் போக முடியல. என்னடா இருக்குது கிச்சன்லன்னு பார்த்தா எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை. அதே சோறு குழம்பு செஞ்சு எங்கள் அம்மா மூடி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேக்கெட் ப்ரெட் இருந்துச்சு. சரி, ஃப்ரிட்ஜுக்குள்ளேயாச்சும் எங்கள் அம்மா ஏதாச்சும் வச்சுருப்பாங்கன்ட்டு ஆசை திறந்து பார்த்தா அதுலேயுமே ஒன்றுமே இல்லைங்க. எலும்பு வச்சுருக்காங்க பாப்பாக்காக சூப் சாதம் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தேன்னா, கபாப் செய்கிறதுக்காக மசாலாலாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்காங்க கபாப் செய்கிறதுக்கு. நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, கபாப் எடுத்து செஞ்சுருவோமா அப்படின்னு யோசித்தேன். கண்டிப்பாக அதை செய்யலை. நான் என்ன பண்ணேன், அந்த கறியிலேருந்து கொஞ்சம் ஆட்டையை போட்டு கழுவிட்டு கொஞ்சம் வேக போட்டிருக்கேன். சரி, இப்போதைக்கு நம்ம இதை வேக போடலாம், அதுக்கப்புறம் பண்ணுறதை பார்த்து யோசிக்கலாம் அப்படின்ட்டு வேக போட்டு அந்த சிக்கனை எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதை எடுத்து கட் பண்ணியாச்சு. ஒரு கடாயும் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இது வரைக்கும் யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா நமக்கு தான் சமைக்க தெரியாதே. சரி, எதையோ ஒன்று பண்ணவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெங்காயத்தை போட்டுட்டு வதக்குன்னு வதக்கியாச்சு. ஒன்றும் என்ன விஷயந்னா, நமக்கு சமைக்க தெரியாதா, அதனால் ஒரு வாட்டியும் சமைக்கும் போது யோசித்து செய்கிறதுக்குள்ளே ஒரே பெரும் தலைவலியாக போயிடுது. அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச சிக்கனை என்ன பண்ணேன், தூள் ஆக்கிட்டு அதையும் இந்த கடாயில் போட்டு வதக்குன்னு வதக்கியாச்சு. பார்த்திங்களா, என்னம்மா ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நான் யோசிக்கிறேன். இப்போ தான் மெயின் ஹெட்லைட்டுன்ற பாருங்க, ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கண்டிப்பாக பீஸாலாம் எப்பவுமே வாங்குவோம். அதில் மிஞ்சி போன அந்த ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக. அதெல்லாம் நாங்கள் பத்திரமா எடுத்து வைப்போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள், அதனால் அது எப்பவுமே பத்திரமா இருக்கும். அதெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி இந்த சிக்கனில் போட்டாச்சு. அதோடு சேர்த்து கொஞ்சம் பெப்பர் தூளியும் தூவியாச்சு. நல்லா அப்படியே மலைச்சாரல் போல் எல்லாத்தையும் தூவியாச்சு. அப்புறம் கொஞ்சம் உப்பையும் தூவியாச்சு. எல்லாத்தையும் தூவிட்டு வதக்குன்னு வதக்கிட்டேன். எப்படிலாம் க்ரியேட்டிவாக நான் யோசிக்கிறேன்னு என்னையே எனக்கு பார்த்தா ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இந்த நேரத்தில் தான் நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா வதக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கியாச்சு. எப்பவுமே நம்ம வீட்டில் கண்டிப்பாக பால் இருக்கும். பால் இல்லாத வீடே இல்லை. அதனால் என்ன பண்ணேன், இந்த மைதா மாவை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா ட்ரையாக வதக்குனதுக்கப்புறம் சூடாக கொதிக்க வச்ச பால் தான் ஆறி போயிருக்கும். அந்த ஆறி போன பாலை தூக்கி அப்படியே இதில் ஊற்றிட்டேன். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய க்ரியேட்டிவாக நம்ம யோசித்து செய்கிறது. பார்த்திங்களா, வித்தியாசமாக செய்கிறேன்ட்டு எப்படி வரும்னு தெரியாமல் செய்கிறேன். பார்த்திங்களா, அதில் தான் இருக்கிறதே மேட்டர். இந்த பாலை தூக்கி எங்கள் அம்மா பாப்பாக்குன்னு வச்சுருந்த பாலை தூக்கி இந்த சிக்கனில் ஊற்றியாச்சு. ஏன்னா அப்புறமா பால் கிடைக்காது. ஏன்னா மழை வர்றதுனால போய் வாங்கணும். அதனால் இருக்கிற பாலை நம்ம ஊற்றிடலான்ட்டு ஊற்றி நல்லா வதக்கியாச்சு. இது வதக்க முடியாது, அது கொஞ்சம் அந்த சிக்கனோடு சேர்த்து கம்பைன்ட் ஆகணும். ஒரு க்ரீம் ஃபார்மில் வரணும் அது. அதெல்லாம் அதுக்கு தேவையான அளவுக்கு பாலை ஊற்றி, நான் நிறையவும் ஊற்றலாம், ஏன்னா பால் கொஞ்சம் தான் இருக்குது. திடீர்னு அப்புறம் எங்கள் அம்மா வந்தாங்கன்னா பாலை காணோன்னா என்னத்தான் போட்டு மண்டையை உருட்டுவாங்க, நீ தான் போய் மழையில் வாங்கிட்டு வரணுன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஓரளவுக்கு பால் ஊற்றி நல்லா கலக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் என்னுடைய டிஷ் ரெடி. ஓகேவா, இது யார் வேணால் செய்யலாம். என்ன மாதிரி சோம்பேறிங்களுக்கு இது ரொம்பவே ஈஸி செய்கிறதுக்கு. எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள். என்னென்னா, நமக்கு சிக்கன் மட்டும் வீட்டில் ரெடியாக இருக்கணும். அது இல்லைன்னா தான் போச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் சீஸ் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வச்சுருப்பேன். நிறைய சீஸ் ஆட் பண்ணலாம், பட் நான் ரொம்ப டயட்டில் இருக்கிறதுனால ஒரே ஒரு சீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரே ஒரு சீஸை இப்படி பிச்சு போட்டு அதையும் ஒரு கலருன்னு கலரிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் என்னுடைய மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா மிக்சர் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? சிக்கனை செஞ்சுட்டு ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாண்ட்விச் செய்கிறதுக்கான அந்த ஐட்டத்தை ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு ட்விஸ்ட்டு இந்த கதைக்குள்ளே என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு இந்த கர்மத்தெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்தேன்னா அவர் என் மூஞ்சிலே தூக்கி போட்டுருவார். அதனால் நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக தயாராகவே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா, ஸ்டார்டிங்லேயே அந்த சிக்கன் அரிகானோ எல்லாம் போட்டு வதக்குன சிக்கனை கொஞ்சோண்டு எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுத்தா பிடிக்குது. ஆனால் அவருக்கு வேறு மாதிரி சாண்ட்விச் செய்யலான்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. ஃபைனலாக கொஞ்சோண்டு பட்டர் இருந்துச்சு. அந்த கொஞ்சம் பட்டரை அதே அந்த சிக்கனில் போட்டு ஒரு கலரிட்டு அந்த
மிக்சரை வந்து சைடில் வச்சாச்சு. இது வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு ப்ரெட் எடுத்து ப்ரெட்டில் வந்து நல்லா முன்னாடியும் பின்னாடி பட்டர் தடவிட்டு நம்ம வந்து ஈஸியாக அந்த மிக்சரை வந்து உள்ளே வச்சுட்டு நல்லா ஒரு 2 to 3 செகண்ட் வந்து டோஸ்டரில் வச்சோன்னா சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடுங்க. சாப்பிட்றதுக்கு எம்மியாகவும் இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ அது வந்து நாங்கள் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு சாண்ட்விச் செய்யலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் அவருக்கு வந்து எக் ஆட் பண்ணலான்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். சரி, ஆனால் எக் ஆட் பண்ணணும்னா தவால வைக்கணுமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் என் தங்கச்சி வந்து என்னை விட சோம்பேறி, ஓகேவா? அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த டோஸ்டர்லேயே வந்து எக்கே ஊற்றியாச்சு. எக்கை ஊற்றிட்டு என்ன பண்ணோம், அதுலேயே வந்து ஆல்ரெடி உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுலேயே வந்து சிக்கன்னு அப்புறம் எண்ணெய் எல்லாம் ஊற்றி கொஞ்சம் நேரம் குக் பண்ண வச்சோம். குக் பண்ணதுக்கப்புறம் முட்டை வந்து நல்லாவே ஃப்ளஃபியாக வந்து செம்மையாக வந்து குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நடுவில் இன்னும் கொஞ்சம் சிக்கன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து இன்னும் கொஞ்சம் சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணோம். இருந்த கொஞ்சம் சிக்கன் தான் அவருக்காக நான் எடுத்து வச்சோம். அதனால் மிச்சம் மீதி சிக்கனும் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிட்டோம். என்ன காமெடின்னா, முட்டையை வந்து இதில் ஊற்றிட்டு அதை திருப்புறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து ஒரே தலைவலியாக போயிடுச்சு. என்னடா முட்டை போய் நடுவில் மாட்டிக்கிச்சே, வரவே மாட்டேந்தேன்ட்டு ரொம்ப நேரம் போராடிட்டு இருந்தோம் அந்த முட்டை கூட. அதுக்கப்புறம் தான் வந்து மண்டையிலே வந்து லைட் எரிஞ்சிச்சு, மண்டைக்குள்ளே பல்ப் எரிஞ்சிச்சுன்ற மாதிரி. மேலேயும் வந்து அதே மோல்டு இருக்குது. அட லூசே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோல்டுலேயே வந்து ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் வச்சு இந்த மோல்டை நிமித்துனதுக்கப்புறம் அந்த முட்டை தானாக வந்துடுச்சு. இதை பண்ணுறதை விட்டுட்டு அப்பத்துலேருந்து எப்படிடா எடுக்கிறதுன்ட்டு ரொம்ப நேரம் யோசித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக பிரெயின் வேலை செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ப்ரெட் வச்சுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் விட்ட பிறகு நல்லாவே கிறிஸ்பாக செம்மையாக வந்து நம்மளுடைய சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த எக் சிக்கன் சாண்ட்விச் வந்து எங்கள் அப்பாக்காக நாங்கள் ரெடி பண்ணது. எங்களுடைய சாண்ட்விச்சில் வந்து ஜஸ்ட் உள்ளே மட்டும் அந்த சிக்கன் ஸ்டஃப்பை வச்சுட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த முட்டையில் வந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் மிச்சம் மீதி சிக்கன் எல்லாம் இருந்துச்சு, அதையும் சேர்த்து நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக நாங்கள் ஒரே டிஷ்ஷில் வந்து 2 விதமான சாண்ட்விச் செஞ்சு ஈவினிங்கில் நான், குழந்தைங்க எல்லாருமே, சிஸ்டர், அப்பா, அம்மா எல்லாருமே சேர்ந்து செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த ஈவினிங்கை முடித்தோம். செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா மழைக்கும் அதுக்கும் வெளியிலையும் போக முடியாது, ஏதாச்சும் சாப்பிட்லான்னு பார்த்தா எங்கள் அம்மா வச்சுருந்த கபாபுடைய சிக்கனை ஆட்டையை போட்டு நாங்கள் ஒரு செம்ம சூப்பரான கிறிஸ்பியான சுட ஒரு சாண்ட்விச் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த சாண்ட்விச் பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, கெச்சப் கூட நாங்கள் ஃப்ரீ கெச்சப் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட், பெருமையாக இருக்குது எனக்கே. செம்ம கிறிஸ்பியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த சிக்கன் வந்து மிச்சம் மீதி எல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம், நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு, நாளைக்கு யூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ சூப்பரான பெங்களூரில் வர மழையோடு எங்கள் சாண்ட்விச் நாங்கள் சாப்பிட்டு ஈவினிங் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Until then, my next video. Tata, bye bye, see you.